வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அருமையான பால் கொழுக்கட்டை தாங்க. இது மிகவும் சுவையா இருக்கும், செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. துருவிய தேங்காய் 1/4 கப், உப்பு ஒரு சிட்டிகை, சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. கொழுக்கட்டை மாவை பிசையும் போது எப்பவுமே நல்ல கொதிக்கிற தண்ணியில பிசையுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அளவு பார்த்து சேர்த்திக்கோங்க. மாவு ஹார்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துல பிசைஞ்சா போதும். ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். நம்ம இப்போ வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. பாகு செய்ய வேண்டியதில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். உங்களுக்கு பால் கொழுக்கட்டை வெள்ளை நிறத்துல வேணும்னா நீங்க வெல்லத்துக்கு பதிலா சர்க்கரை சேர்த்திக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்ப நம்ம கொழுக்கட்டைகளை உருட்டிக்கலாம். கையில கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி உருட்டிக்கோங்க. சின்ன சின்னதா உருட்டுங்க, அப்பதான் கொழுக்கட்டை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இப்ப நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 கப் பால், 1 கப் 2வது தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இப்ப நம்ம உருட்டி வச்சிருக்க கொழுக்கட்டைகளை ஒன்னொன்னா பால்ல சேர்த்திக்கோங்க. லேசா கலக்கி விட்டு மூடி வச்சுக்கோங்க. மிதமான தீயில ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு, பாலும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை ஊத்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெல்லத்துல வேகட்டும், அப்பதான் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம முதல் தேங்காய் பாலை சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் நல்லா திக்கா இருக்கணுங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. முதல் தேங்காய் பால் சேர்த்ததும் ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஒரு 1 நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, மிகவும் அருமையான பால் கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க.